Welcome to Mass IS Academy 100 days 100 science topic series. In day 8 la biology la one of the important topic tissues la plant tissue பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்கிறதுக்கு போறோம். அப்படி பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்ப எல்லாமே குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டுப்பாங்க. அப்படிதானே எல்லாருமே என்ன செய்யறது எங்க போய் படிக்கலாம் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருப்பீங்க. அப்படிதானே அப்ப இப்ப எங்க இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி புக்ஸ் நமக்கு மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிதான் எங்க இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810 இந்த நம்பர்ல என்ன செய்யுங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ் போறோம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ, அதாவது டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட் டிஷ்யூ பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளான்ட் டிஷ்யூக்கு போறதுக்கு முன்னாடி டிஷ்யூஸ்னா என்ன அதை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் சிம்பிளா பார்க்க போறோம். Tissues are a group of cells that are similar in structure and or work together to achieve a particular function forms a tissue. அதாவது ஒத்த நிலையில் அமைப்பு, செயல்பாடு மற்றும் ஒரே மாதிரியான தோற்றம் ஆகியவற்றை பெற்றுள்ள குழுவான செல்களின் தொகுதியானது டிஷ்யூக்கள் என்று அழைக்கப்படுகிறது. ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம செல்னா என்னன்னு படிச்சோம். அந்த செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். இதுல வந்து நிறைய செல்கள், அதாவது இந்த செல்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது சிமிலரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லயும் அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லயும் எப்படி இருக்குமா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேரும் போது நமக்கு எதுவா உருவாகுது டிஷ்யூஸ் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூக்கும் அனிமல் டிஷ்யூஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், பிளான்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல என்ன செய்யும் நிலையா இருக்கு, அது என்ன செய்யாது மூவ் ஆகாது. அது வந்து என்ன செய்யும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாது நகராது. ஆனா அனிமல் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் என்ன செய்வாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்காக போவாங்க, தன்னுடைய உணவுக்காக அல்லது தன்னுடைய ஜோடியை தேடி அல்லது உறைவிடத்துக்காக என்ன செய்வாங்க மாறுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் ஆர் டெட். இந்த பிளான்ட் டிஷ்யூல வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எப்படி இருக்கும் டெட் டிஷ்யூஸா இருக்கும். அனிமல் செல் எப்படி இருக்கும் லிவிங் டிஷ்யூஸ். அனிமல் செல்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும் உயிர் உள்ளவையா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the growth of the plant is limited to certain region. இப்ப அந்த தாவரம் வந்து எந்த இடத்துல வளருதோ அந்த பகுதிக்கு ஏற்றவாறு தான் என்னச்சு அதோட வளர்ச்சி இருக்கு. இப்போ ஒரே பிளான்டா இருக்கலாம், அது ஒரு ரீஜன்ல வளருன்னு அந்த ரீஜன்ல எவ்வளவு ஹைட்டா வளருமோ அதை பொறுத்து தான் வரும். இன்னொரு ரீஜன்ல வந்து இன்னொரு ஹைட்ல என்ன செய்யலாம் வளரலாம். அது அந்த அதோட growth எப்படி இருக்குன்னா அது எந்த இடத்தை சார்ந்து இருக்கு அந்த பகுதியை சார்ந்து இருக்கும், அதை பொறுத்து தான் என்ன செய்யும் growth இருக்கும். ஆனா அனிமல்ஸோட இதை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா இருக்கும். ஒரு அனிமல் இருந்துச்சுன்னா அது எந்த ஏரியாவில பாத்தீங்கன்னாலும் அதோட ஒரே மாதிரியா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் செல் வந்து என்ன செய்துட்டு இருக்கும் டிவைட் ஆகிட்டே இருக்கும். பிளான்ட் செல் வந்து அதோட லைஃப் மொத்தம் என்ன செய்யும் டிவைட், அதாவது நியூ செல்ஸ் வந்து என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அனிமல் செல்ல பாத்தீங்கன்னா டிவைடிங் செல்ஸ் நான் டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு எந்த வித்தியாசமுமே இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூஸ்னா என்ன அப்படின்னு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். நம்ம பிளான்ட் டிஷ்யூஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. எதெல்லாம் பாத்தீங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் டைப் வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, தமிழ்ல நம்ம ஆக்கு திசுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள். பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். எதெல்லாம் பாத்தீங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, தமிழ்ல ஆக்கு திசுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லும்போது பிளான்ட் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லும்போது group of cells in plants that divides continuously to divide a new cell and helps the plants to grow.
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பிளான்ட் டிஷ்யூ வந்து என்ன செய்யும் டிவைடிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது டிவைட் ஆகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூஸ்ல என்ன செய்யுமா குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து கண்டினியூஸா என்ன செய்யும் டிவைட் ஆகி ஒரு நியூ செல்ஸை வந்து என்ன செய்யும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அல்லது ஆக்கு திசுன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன செய்யுமா தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்கள்னு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். அப்புறம் செல்லுலோஸ், செல்லுலோஸ்ன்னு சொல்லும்போது செல் வால், செல் வால் வந்து எதால மேட் ஆகிருக்கு செல் வால், பிளான்ட் செல்ல செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதுக்கப்புறம் வந்து பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். இதுல வந்து என்ன செய்யலாம் வேக்யூல்ஸ் வந்து இருக்காது. வேக்யூல்ஸ் அதாவது நுண்குமிழிகள் என்ன செய்யாது இதுல இருக்காது. திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸா கிளாசிஃபை ஆகும். எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபிக்கல் மெரிஸ்டம் அதாவது நுனி ஆக்கு திசு, செகண்ட் லேட்டரல் மெரிஸ்டம் பக்க ஆக்கு திசு, தேர்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடை ஆக்கு திசு. இப்படி 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து கிளாசிஃபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு. நுனினால ஏபிக்கல்னால என்னது நுனி. அப்ப அது எதுல தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா growing tips. ஒரு செடி வந்து என்ன செய்யுது முளை இடுதுன்னா அதோடைய டிப் பகுதியில தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த செடி வளர வளர அதோடைய லென்த் என்ன செய்யும் ரூட்டோடைய ஸ்டெம்மோடைய லென்த் என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து மண்ணுக்குள்ளாடி இருந்தா என்ன செய்யும் முளைக்கும். அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நுனின்னு சொல்லுவோம். அது வளர வளர அதோடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேட்டரல் மெரிஸ்டம் அல்லது இன்னும் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பக்க ஆக்கு திசு. இது எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா present around the edges in a lateral manner and gives rise to growth of the stem. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இததான் நம்ம என்ன சொல்லுவோம் lateral meristem. இந்த போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் lateral meristemனு சொல்லுவோம். apical meristemனா அது இங்க இருக்கு டிப் பகுதியில இருக்கு. lateral meristem சொல்லும்போது edges in the lateral manner அதாவது தண்டுக்கு வந்து என்ன செய்யும் growth கொடுக்கும். அந்த பிளான்ட்ஸ் வளர வளர அதோடைய லென்த் வந்து என்ன செய்யுமா அதிகரிச்சுட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா வளர வளர அதோடைய லென்த் வந்து என்ன செய்யுமா வளர்ந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம் பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த லீவ்ஸ் அல்லது இன்டர்நோட்ஸ், லீஃப் அல்லது அதுக்கு அடியில பேஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ்க்கு அடியில. இன்டர்நோட்ஸ்னு சொல்லும் போது கணுவிடை பகுதியோட அடியில இதோட அடியில இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்வோம்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். Intercalary meristem is present at the base of the leaves or internodes. அதாவது either side of the nodesல இருக்கக்கூடியது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் meristematic tissue. Next type பாத்தீங்கன்னா permanent tissue. இப்போ permanent tissueன்னு வரும்போது இப்போ plants வந்து என்ன செய்தாச்சு ரொம்பவே வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதால என்ன செய்ய முடியாது ஒரு அளவுக்கு மேல என்ன செய்யாது plants வந்து என்ன செய்யாது வளராது. இப்போ நம்ம plant வச்சிருக்கோம் அந்த plant என்ன செய்யுது ஒரு மரமா உருவாகுது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது அதோட எபிலிட்டியை வந்து என்ன செய்திரும் இழந்துரும். டிவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து என்ன செய்திரும் இழக்கும் போது அதுக்கு வந்து என்ன கிடைக்குது ஒரு பெர்மனன்ட் ஷேப் சைஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். அதாவது cells of meristematic tissues differentiate to form the permanent tissues. அதாவது அது டிவைட் இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூ செல்ஸ் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும் டிவைட் பண்ணும். அந்த டிவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை இழக்கும் போது அந்த பிளான்ட்டுக்கு வந்து என்ன கிடைக்குது ஒரு பெர்மனன்ட் ஷேப் சைஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா 2 டைப்ஸா இருக்கு. எதெல்லாம்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. அதாவது எளிய திசு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டு திசு. எளிய திசுனா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, கூட்டு திசுன்னு சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் the simple permanent tissues பாத்தீங்கன்னா இதோட செல்ஸ் எப்படி இருக்கும் டிஷ்யூஸ்னாலே மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ். சரியா அப்ப இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து எதால உருவாக்கிரும்னா ஐடென்டிக்கல் செல்ஸ். ஐடென்டிக்கல் செல்ஸ்னா ஒத்த செல்ஸ் அதே மாதிரி ஒரே மாதிரியான செல்களால உருவானதை நம்ம என்ன சொல்லுவோம்னா
சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து 3 டைப்ஸ். எதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்லீரன்ஹைமா. பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்லீரன்ஹைமா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரன்ஹைமா. பேரன்ஹைமா பாத்தீங்கன்னா லிவிங் செல்ஸ். இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? லிவிங் செல்ஸா இருக்கும். இதுல வந்து செல் வால் எப்படி இருக்கும்? தின் செல் வாலா இருக்கும். தின் செல் வால் வந்து தின் செல் வால்ஸா இருக்கும். இது லிவிங் செல்ஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேசஸ், அதாவது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் சொல்லும்போது இது ஒரு செல் பாத்தீங்கன்னா இது ஒரு செல்லா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில என்ன இருக்கு? லார்ஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இப்போ ஸ்க்லீரன்ஹைமா செல்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து பிளான்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குது? சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஃபுட்டை வந்து என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணுது. பேரன்ஹைமா வந்து ஸ்டோர் பண்ணுது. ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் எதுல ஸ்டோர் பண்ணுதுன்னா ஸ்டெம்லயும் ரூட்லயும் ஸ்டோர் பண்ணுது. இந்த பேரன்ஹைமா பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. இந்த பேரன்ஹைமா திரும்ப 2 டைப்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. குளோரன்ஹைமான்னு பாத்தீங்கன்னா கிரீன் பிளான்ட்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் நம்ம என்ன பார்ப்போம்? குளோரோஃபில் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? போட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி பெற்ற பிளான்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குளோரன்ஹைமா. அதாவது நம்ம சூரிய ஒளி படும் போது அது என்ன செய்யுது? குளோரோஃபில் மூலமா உணவுகளை என்ன செய்யுது? உற்பத்தி பண்ணுது. அதாவது கிரீன் பிளான்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குளோரன்ஹைமான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரன்ஹைமா. ஏரன்ஹைமான்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம் ஏரன்ஹைமானா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்லலாம்? தண்ணிக்குள்ளாடி வாழக்கூடிய தாவரங்கள்னு சொல்லலாம். அந்த தாவரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணிக்கு அடியில எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா அதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா ஏர் கேவிட்டிஸ் வந்து இருக்கும். அதனாலதான் என்ன செய்யுதுன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும்? தண்ணிக்கு மேல மிதக்கும். நம்ம குளத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தாவரங்கள் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல மிதக்கும். அது எதனால மிதக்குன்னா அதுக்கு உள்ளாடி என்ன இருக்கு? ஒரு ஏர் கேவிட்டிஸ் இருக்கு. அந்த கேவிட்டி வந்து என்ன செய்யும்? அதை ஃபோர்ட் பண்றதுக்கு உதவும். இததான் நம்ம என்ன சொல்வோம்னா ஏரன்ஹைமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலன்ஹைமா. செகண்ட் டைப் கோலன்ஹைமா. கோலன்ஹைமான்னு சொல்லும்போது பிளெக்சிபிளா இருக்கு. அது எப்படி இருக்கும்? பிளெக்சிபிள். பிளெக்சிபிள்னா என்ன செய்யும்? வளைஞ்சு கொடுக்கும். அந்த பிளான்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம்னா பிளான்ட் வந்து நம்ம வளைக்கும் போது அந்த பிளான்ட் என்ன செய்யாது? ஒடியாது. சாதா நம்ம பிளான்ட்ஸ் ஒடிச்சாச்சுன்னா அது என்ன செய்யும்? ஒடியும். ஆனா இந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யாது? நம்ம ஈஸியா பெண்ட் பண்ணியாச்சு. இப்ப லீஃபா இருக்கலாம் அல்லது ஸ்டெம்மா இருந்தாலும் அதை நம்ம வளைக்கும் போது அது என்ன செய்யாது? பிரேக் ஆகாது. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னா லீவ் ஸ்டாக்ஸ் பிலோ எபிடர்மிஸ்ல பார்க்கலாம். அதாவது இலை காம்புகளுக்கு அடியில. எபிடர்மிஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் லேயர் ஆஃப் த செல். அவுட்டர் கவரிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எபிடர்மிஸ்ன்னு சொல்லுவோம். இதுல லீவ் ஸ்டாக்ஸ் உடைய மேல்புற தோலுக்கு கீழே பார்க்கலாம். அதாவது இலை காம்புகளுக்கு மேல்புற இதுல பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய செல்கள் எப்படி இருக்குமா? உயிர் உள்ளது. அதாவது லிவிங்கா இருக்கும். எலாங்கேட்டட்னு சொல்லும் போது நீளமா இருக்கும். இது எப்படி இருக்கும்? நீளமானதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோடைய கார்னர்ஸ் வந்து திக்கா இருக்கும். கார்னர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? விளிம்பா இருக்கும். இதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து குறைவா இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன்ஹைமா. ஸ்க்லீரன்ஹைமான்னு சொல்லும்போது இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குமா? ஹார்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா தேங்காய் நாரை சொல்லலாம். தேங்காய் நார் எப்படி இருக்குமா? ரொம்ப ஹார்டா இருக்கும். இதுல இருக்க டிஷ்யூஸ் செல்ஸ் பாத்தீங்கன்னா டெட் செல்ஸா இருக்கும். செல்ஸ் வந்து டெட் செல்ஸா இருக்கும். அந்த ஸ்க்லீரன்ஹைமா பாத்தீங்கன்னா லாங் அண்ட் நேரோவா இருக்கும். அதோட வால்ஸ் வந்து எப்படி இருக்கும்? திக்கா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா லிக்னின்ங்கிற சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன செய்யுமா? ரொம்ப ஹார்ட். அந்த கோகனட் வந்து என்ன செய்யும்? ரொம்ப ஹார்டா இருக்கிறதுக்கு உதவும். அது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட். நீங்க இப்ப சிமெண்ட் பூசினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எப்படி இருக்கும்? அந்த சிமெண்ட் வந்து ரொம்ப கட்டியா காஞ்சு இருக்கும். அப்படிதான் அதை நம்மளால ஈஸி என்ன செய்ய முடியாது? பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்க்லீரன்ஹைமால இருக்க வால்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப திக்கா இருக்கும்.
ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்னினால இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. வால்ஸ் திக்கா இருக்கிறதுனால ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு நடுவுல என்ன செய்யாது, கேப்ஸ் வந்து இருக்காது. இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெயின்ஸ் ஆஃப் த லீஃப் உடைய வெயின் என்னது, நடுப்பகுதி அப்படிதான் லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெயின்ஸ்லயும் அதே மாதிரி சீட்ஸ் நட்ஸ் உடைய கவரிங்லயும் வந்து இருக்கும். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யும், இது ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. அதாவது பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ பார்த்தோம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல தான் எத்தனை டைப்ஸ் பார்த்தோம், 3 டைப்ஸ். இதெல்லாம் பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்லீரன்ஹைமா பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போறது செகண்ட் டைப் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னா என்னது, மேட் அப் ஆஃப் ஐடென்டிக்கல் டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பார்த்தா மேட் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல். இது வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ஐடென்டிக்கல் செல், காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் சொல்லும்போது மேட் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைலம், ஃப்ளோயம். 2 டைப்ஸ் சைலம், ஃப்ளோயம். இந்த சைலம் ஃப்ளோயம் ரெண்டையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஸ்குலர் பண்டில் அல்லது கண்டக்டிவ் டிஷ்யூ. வாஸ்குலர் பண்டில் அல்லது கண்டக்டிவ் டிஷ்யூ, கண்டக்டிங் டிஷ்யூஸ் சொல்லலாம். அதாவது கடத்தும் கட்டுக்கள் அல்லது கடத்தும் திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் எதுன்னு பாத்தீங்கன்னா சைலம். சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ராக்கிட்ஸ். சைலத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிட்ஸ், வெசல்ஸ், சைலம் பேரன்ஹைமா அண்ட் சைலம் ஃபைபர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா சைல ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைல குழாய்கள், சைல பேரன்ஹைமா. அப்படி எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. இதோட வால்ஸ் எப்படி இருக்கும்னா திக். செல் வால்ஸ் எப்படி இருக்கும், திக், அதாவது தடிமனாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய செல்கள் பாத்தீங்கன்னா டெட் செல்ஸா இருக்கும். இதுல ட்ராக்கிட்ஸ் வெசல்ஸ் வந்து எந்த ஷேப் இருக்கும்னா டியூபுலர், அதாவது இந்த மாதிரி ஷேப்ஸ்ல இருக்கும். ட்ராக்கிட்ஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து டியூபுலர் ஷேப்ஸ்ல இருக்கும். இது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ வெர்டிக்கல் டைரக்ஷன், அதாவது ஒன் டைரக்ஷன்ல தான் என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது ரூட்ல இருந்து ஸ்டெம்முக்கு என்ன செய்யும், வெர்டிக்கலா என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரி, அதே மாதிரி இது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி அதே சைட் பை கண்டக்ஷன், அதாவது சைட் பை கண்டக்ஷன்னா இலைகளுக்கு எல்லாம் என்ன செய்யும், இது வந்து நீரை, உணவு மற்றும் நீரை என்ன செய்யும், பாஸ் பண்ணும். ஃபைபர்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோயம். ஃப்ளோயத்துலயும் வந்து 4 டைப்ஸ் தான். சைலத்தை மாதிரி ஃப்ளோயத்துலயும் 4 டைப்ஸ். எதெல்லாம் பாத்தீங்கன்னா சீவ் டியூப்ஸ், காம்பானியன் செல்ஸ், ஃபோலம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் பேரன்ஹைமா. சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் பேரன்ஹைமா, ஃப்ளோயம் நார்கள். சரி, இதுல பாத்தீங்கன்னா சீவ் டியூப்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், டியூப்லர் ஸ்ட்ரக்சர், அதாவது நீள்வாக்குல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதோடைய வால்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அதுல வந்து எப்படி இருக்குமா, அதோடைய வால்ஸ்ல என்ன இருக்கும், சின்ன சின்ன போர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கும். சரி, சைலம் நம்ம என்ன பார்த்தோம், சைலத்துல வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் என்ன செய்யும், ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண, அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷன் ஃப்ரம் ரூட் டு ஸ்டெம் நம்ம பார்த்தோம். ஆனா ஃப்ளோயத்துல பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து போத் டைரக்ஷன்ல என்ன செய்யும், மூவ் ஆகும். மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல வந்து போகலாம். அதே மாதிரி இது டிரான்ஸ்ஃபர் ஃபுட்டை வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, லீவ்ஸ்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃப்ளோயம் ஃபைபர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய 3 செல்லும் வந்து லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்களா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிடர்மல். எபிடர்மிஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எபிடர்மிஸ் அண்ட் காட் செல்ஸ். எபிடர்மிஸ்னா அவுட்டர் லேயர் ஆஃப் த செல், அதாவது எபிடர்மிஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா புறத்தோல்னு சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலி எந்த லேயரால தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயரா தான் இருக்கும். யூஸ்வலி எத்தனை லேயரா இருக்கும், ஒரே ஒரு அடுக்கலான செல்களால
செல்களா தான் இருக்கும். இந்த எபிடெர்மல்லாம் புறத்தோல் வந்து ஒரே ஒரு செல்களால் ஆனதா தான் இருக்கும். அப்புறம் இது வந்து ட்ரை ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்டெம், அதாவது ட்ரை ரீஜன்ல வளரக்கூடிய தாவரத்துடைய தண்டு எப்படி இருக்குமா, திக்கரா இருக்கும். ஏன்னா வாட்டர் லாஸ், இப்ப ட்ரை வறண்ட நிலங்கள்ல வாழக்கூடியதுல வந்து என்ன செய்யும், வாட்டர் வந்து அதிகமாக அந்த வாட்டர் வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக அதோடைய வால்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப திக்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல நிறைய தாவரங்கள் எப்படி இருக்குமா, வேக்ஸ், அதாவது ஒரு மாதிரி இந்த பசை போன்ற ஒண்ணு வந்து என்ன செய்யும், சுரக்க. இப்ப நீங்க சில பிளான்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து மேல இருக்க இதை நீங்க உரிச்சு கொடுக்கும்போது அதுக்குள்ளாடி என்ன இருக்கும், ஒரு பசை மாதிரி ஒண்ணு வந்து என்ன செய்யும், வெளியில வந்து அடைஞ்சிரும். அது எதுக்காக இருக்குன்னா, வேக்சி சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி வந்து வெளியேறத தடுக்கிறதுக்காக இருக்கு. அதே மாதிரி இப்ப பிளான்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அல்லது ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா இது வந்து என்ன செய்யும், தடுக்கிறதுக்காக தான் அந்த வேக்சி கோட்டிங் வந்து இருக்கு. எபிடெர்மல் டிஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் லேயர், அதாவது தொடர்ச்சியா இருக்கும். ஒரு செல்லுக்கு நடுவில் இன்னொரு செல்லுக்கு என்ன இருக்காது, ஸ்பேசஸ் வந்து இருக்காது. இது எப்படி இருக்கும்னா ரிலேட்டிவ்லி பிளாட், அதாவது தட்டையா என்ன செய்யும் இருக்கும். இதோட அவுட்டர் வால் எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். இன்னர் வால் வந்து தின்னா இருக்கும். இன்னர் வால் பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய வால் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். இனிதான் நம்ம எதுக்கு வர போறோம்னா காட் செல்ஸ். இதுவரை நம்ம பார்த்தது எபிடெர்மல் பார்த்தோம். இனி பார்க்கக்கூடியது காட் செல்ஸை பற்றி பார்க்க போறோம். இப்போ நீங்க பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 ஒரு இலை துளைகள் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா தெரியும். பிளான்டோட லீஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன துவரங்கள் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா போர்ஸ் மாதிரி, அதாவது சின்ன சின்ன துளைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இலை துளை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த இலை துளைக்கு உள்ளாடி பாத்தீங்கன்னா 2 கிட்னி ஷேப்டு செல்ஸ் இருக்கும். 2 கிட்னி ஷேப் செல்ஸ்ன்னு சொல்லும்போது சிறுநீர் ரகத்தை மாதிரியான இலை துளையில வந்து 2 சிறுநீர் ரகத்தை போன்ற அமைப்பு இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க, இலையில உள்ள துளைகள் வந்து எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், அதாவது நம்ம இங்க இருந்து அந்த கேசஸா இருக்கட்டும் வாட்டர் வேப்பர், அதாவது லாஸ் ஆஃப் வாட்டர் என்ன செய்யும் போகும். இந்த துளைகள் மூலமா என்ன செய்யும் கேஸ், அதாவது பிளான்ட்ஸ்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும் உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வந்து என்ன செய்யறது வெளியேற்றுறது. அதே மாதிரி இப்ப நல்ல சூரியன் வெளிச்சம் வரும்போது அந்த வாட்டர் வந்து அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா என்ன செய்யும் வெளியேறும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்வோம்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நீர் இழப்பு. இது வந்து இது மூலமா நடக்குது, ஸ்டொமேட்டோ மூலமா, அதாவது அந்த இலை துளைகள் மூலமா என்ன செய்யுது இது வந்து நடக்குது. அப்புறம் எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், நம்ம ரூட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்சர்ஷன். அப்படிதான் ரூட்ஸ்ல நீங்க ரூட்ஸை பாத்தீங்கன்னா அதுல எப்படி இருக்கும், சின்ன சின்ன முடிகள் மாதிரியான பார்ட்ஸ் இருக்கும். அது மூலமா என்ன செய்யுமா பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யும் நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பாலைவனத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா அதோட வால்ஸ் வந்து எப்படி இருக்குமா திக்கா இருக்கும், வேக்ஸ் மாதிரி இருக்கும். வேக்ஸ் மாதிரி மொழுகு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். கற்றாழை செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் திக், அதுல வேக்ஸ் வளவளப்பா என்ன செய்யும் இருக்கும். அது எதனால உருவாகுதுன்னா அதுல இருக்கக்கூடிய கோட்டின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூட்டின். கியூட்டினால என்ன செய்யுமா அது வாட்டர் ப்ரூஃப், அதாவது வாட்டர் லாஸ் வெளியேறத வந்து இது மூலமா தடுக்குது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யாது வளராது, அப்படிதான். அப்ப அது வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா அந்த பிளான்ட்ஸ்க்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க் மாதிரி இருக்கும். மேல நீங்க பாத்தீங்கன்னா திக்கா என்ன செய்யும் லேயர்ஸ் வந்து ஓல்டு பிளான்ட்ஸ் அவுட்டர் லேயர்ஸ் வந்து எப்படி இருக்குமா திக்கா இருக்கும். திக்கா இருந்து நிறைய நிறைய அடுக்கள் வந்து என்ன செய்யும் உருவாகும். அந்த அதுல இருக்க செல்ஸ் வந்து எப்படி இருக்குமா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஸ்பேஸ் இல்லாம அந்த செல்ஸ் வந்து என்ன செய்யும் அரேஞ்ச்டா இருக்கும். அந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குமா டெட் செல்ஸா இருக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பட்டையை வச்சுதான் என்ன செய்வாங்க அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்க், அதாவது பட்டைன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க கார்க்னு முன்னாடி வந்து பாட்டில்ஸ் எல்லாம் மூடுறதுக்கு என்ன செய்வாங்க கார்க் வந்து பயன்படுத்துவாங்க. கார்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தக்கை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை வந்து என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. அந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் டெட் செல்ஸா இருக்கும். இது வந்து கேஸும் வாட்டர் வந்து வெளியேறத வந்து தடுக்கும். காட் செல்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கும் செல்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ல டிஷ்யூஸ் பிளான்ட் டிஷ்யூஸ்ல திசுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பிளான்ட் டிஷ்யூஸ்ல எத்தனை டைப்ஸ்? பிளான்ட் டிஷ்யூஸ்ல வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். இதெல்லாம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். எபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் பார்த்தோம். செகண்ட் டைப்ல வந்து பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ திரும்பவும் வந்து 3 டைப்ஸா ஸ்ப்ளிட் ஆகும். இதெல்லாம்னா பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஏரன்ஹைமா. அதுல பேரன்ஹைமா வந்து திரும்பவும் 2 டைப்ஸா ஸ்ப்ளிட் ஆகும். இதெல்லாம்னா குளோரன்ஹைமா, ஏரன்ஹைமா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல வந்து 2 டைப்ஸ். இதெல்லாம்னா சைலம், ஃப்ளோயம். லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா எபிடர்மல் ஆர் காட் செல்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா which part of the plant is responsible for transporting water from the roots of the plant to rest of the plant? தாவரத்தின் எந்த பகுதியானது வேர்களிலிருந்து மற்ற தாவரங்களுக்கு நீர் கொண்டு செல்வதற்கு உதவுகிறது? ஆப்ஷன் கோலன்ஹைமா, phloem tissue, parenchyma, xylem. Correct answer பாத்தீங்கன்னா xylem tissue. Correct option பாத்தீங்கன்னா xylem tissue. Next question, parenchyma and colenchyma are dash types of tissues. parenchyma மற்றும் colenchyma ஆகியவை dash வகை திசுக்கள். ஆப்ஷன் A vascular, ஆப்ஷன் B மெக்கானிக்கல் தசை, ஆப்ஷன் சி சிம்பிள் பெர்மனன்ட் எளிய நிரந்தர திசு, ஆப்ஷன் டி நர்வஸ் டிஷ்யூ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the next question, which of the following statements about the plant tissue is incorrect? பின்வரும் தாவர திசு பற்றிய அறிக்கையில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ சைலம் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஆப்ஷன் பி சைலம் அண்ட் phloem ஆர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ், ஆப்ஷன் சி phloem டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். தமிழ்ல சைலம் நீர் மற்றும் தாதுக்களை கடத்துகிறது. சைலம் மற்றும் phloem ஆகியவை சிக்கலான திசுக்கள். phloem இலைகளில் இருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு உணவை கொண்டு செல்கிறது. சைலமில் பொருட்கள் இரு திசையிலும் நகரலாம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. மெட்டீரியல்ஸ் கேன் மூவ் இன் போத் டைரக்ஷன்ஸ் இன் சைலம். சைலத்துல நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் தான் என்ன செய்தோம் பார்த்தோம். Next question, dash tissues form vascular poles. Option A xylem and colenchyma, option B xylem and parenchyma, option C xylem and phloem, option D xylem and sclerenchyma. தமிழ்ல dash tissue vascular கட்டுகளை உருவாக்குகிறது. xylem மற்றும் colenchyma, xylem மற்றும் parenchyma, xylem மற்றும் phloem, D xylem மற்றும் sclerenchyma. Correct answer option C xylem and phloem. Next question, in addition of dash phloem is made up of the following substance: A sieve tubes, B phloem vessels, C companion cells, D phloem filaments. பின்வரும் அனைத்து பொருட்களின் கூடுதலாக dash phloem தயாரிக்கப்படுகிறது. A சல்லடை குழாய்கள், B phloem குழாய்கள், C துணை செல்கள், D phloem இலைகள். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் B phloem vessels. Next question, which permanent tissue makes the plant hard and stiff? Option A colenchyma, option B sclerenchyma, option C parenchyma,
ஆப்ஷன் டி ஏரன்ஹைமா. எந்த கூட்டு திசு தாவரத்தை கடினமாகவும் விரைப்பாகவும் மாற்றும்? ஆப்ஷன் ஏ கோலன்ஹைமா, ஆப்ஷன் பி ஸ்க்லீரன்ஹைமா, ஆப்ஷன் சி பேரன்ஹைமா, ஆப்ஷன் டி ஏரன்ஹைமா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்க்லீரன்ஹைமா. Question number 7. Which of the following is not a function of epidermis of plants? பின்வருவனவற்றில் எது தாவரத்தின் புறத்தோலின் செயல்பாடு அல்ல? ஆப்ஷன் ஏ providing protection, ஆப்ஷன் பி formation of insulation stationary air layer with the help of air. உரோமத்தின் உதவியுடன் காப்பின் நிலையான காற்று அடுக்கு உருவாக்கம். சி ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஆவி ஈர்ப்பு ஒழுங்குமுறை. டி பெர்ஃபார்மிங் போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கையை நிகழ்த்துதல். கரெக்ட் ஆப்ஷன் டி performing photosynthesis. Next question, question number 8. What is the process of adapting permanent structure, shape and action to form permanent tissues? நிலைத்த திசுக்களை உருவாக்குவதற்கான அமைப்பு, வடிவம் மற்றும் செயல் போன்றவற்றை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளும் செயல்முறை எது? ஆப்ஷன் ஏ டிஃபரன்ஷியேஷன், ஆப்ஷன் பி integration, option C decomposition, option D mitigation. Option A வேறுபாடு, option B ஒருங்கிணைப்பு, option C சிதைப்பு, option D தணிப்பு. Correct answer is option A differentiation. Next question. The cells of dash are thick at the corners irregularly. Dash செல்களின் முனைகளில் ஒழுங்கற்று தடிமனாக இருக்கும். ஏ கோலன்ஹைமா, பி ஏரன்ஹைமா, சி ஸ்க்லீரன்ஹைமா, டி பேரன்ஹைமா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கோலன்ஹைமா. Next question, question number 10. Seed tubes and companion cells are mainly responsible for the transportation of சல்லடை குழாய்கள் மற்றும் துணை செல்கள் எதனுடைய போக்குவரத்திற்கு பொறுப்பாக உள்ளது? ஆப்ஷன் ஏ வாட்டர் டு லீஃப் இலைக்கு தண்ணீர், ஆப்ஷன் பி ஃபுட் டு ஹியூமன் பாடி மனித உடலுக்கு உணவு, ஆப்ஷன் சி ஃபுட் டு பிளான்ட்ஸ் தாவரங்களுக்கு உணவு, ஆப்ஷன் டி சன்லைட் டு பிளான்ட் ஆர் ட்ரீ செடி அல்லது மரத்திற்கு சூரிய ஒளி. கரெக்ட் ஆன்சர் இஸ் option C. Question number 11. The cell walls of sclerenchyma are thick due to the deposition of dash. sclerenchymaவின் செல் சுவர் தடிமனாக இருப்பதால் அதன் படிவு dash எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ லிக்னின், ஆப்ஷன் பி cuticle, ஆப்ஷன் சி pectin, option D suberin. Correct answer is option A lignin. Question number 12. Which of the following is found at the tip of the stem and roots? பின்வருவனவற்றுள் எது தண்டு மற்றும் வேர்களின் நுனியில் காணப்படுகிறது? A apical meristem, நுனியாக்கு திசு, B parenchyma, C sclerenchyma, D lateral meristem. பக்கவாட்டு ஆக்கு திசு. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ apical meristem. Question number 13. Which of the following tissues has hard cell wall? பின்வருவனவற்றுள் எது கடினமான செல் சுவரை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஏரன்ஹைமா, ஆப்ஷன் பி பேரன்ஹைமா, ஆப்ஷன் சி ஸ்க்லீரன்ஹைமா, ஆப்ஷன் டி குளோரன்ஹைமா. கரெக்ட் ஆன்சர் இஸ் option C sclerenchyma. Question number 14. The walls of the sclerenchyma cells are thick due to dash. sclerenchyma cell சுவர் dash காரணமாக கடினத்தன்மையாக உள்ளது. ஆப்ஷன் ஏ pectin, ஆப்ஷன் பி lignin, ஆப்ஷன் சி hemicellulose, ஆப்ஷன் டி
cellulose. Correct answer is option B, lignin. Question number 15. Which of the following plant tissues is not simple permanent tissue? Parenchyma, xylem, collenchyma, sclerenchyma. பின்வருவனவற்றுள் எந்த தாவர திசு நிரந்தர திசு அல்ல? Parenchyma, xylem, collenchyma, sclerenchyma. Option B, xylem is the correct answer. Question number 16. Which part of the plant enables the transport of water and minerals? தாவரத்தில் உள்ள எந்த பகுதி தண்ணீர் மற்றும் கனிமங்களை கடத்துகிறது? Option A, stem தண்டு. Option B, root வேர். Option C, xylem. Option D, stalk சிறு தண்டு. Correct answer is option C, xylem. Question number 17. Which of the following tissues is mainly composed of dead cells? பின்வரும் எந்த இறந்த திசுக்களால் ஆனது? Option A, xylem. Option B, parenchyma. Option C, collenchyma. Option D, erenchyma. Correct answer is option A, xylem. Next question. Which tissue in a plant carries water? எந்த தாவர திசு தண்ணீரை கடத்துகிறது? Option A, chlorophyll. Option B, xylem. Option C, phloem. Option D, stomato. Correct answer option B, xylem. Next question. Which of the following is related to the carrying of water in plants? பின்வருவனவற்றில் எந்த திசு தாவரங்களுக்கு தண்ணீரை கடத்துகிறது? Option A, bark. Option B, xylem. Option C, epidermis. Option D, cambium. Correct answer option B, xylem. Next question. Which of these cells transport water from roots to other parts of the plants? பின்வருவனவற்றில் எந்த செல் தண்ணீரை வேரிலிருந்து பிற தாவர பகுதிகளுக்கு கடத்துகிறது? Option A, phloem. Option B, vessel. Option C, sieve tubes. Option D, xylem. Correct answer வந்து option D, xylem. Next question. Which of the following tissue has the largest intercellular spaces? பின்வருவனவற்றில் எந்த திசு அதிக செல் இடைவெளியை கொண்டுள்ளது? Option A, parenchyma. Option B, collenchyma. Option C, sclerenchyma. Option D, xylem. Correct answer is option A, parenchyma. Next question. The dash tissue is the only plant tissue that produces new cells by cell division. Dash திசு மட்டுமே செல் பகுப்பு மூலம் தாவரங்களுக்கு புதிய செல்களை தோற்றுவிக்கிறது. Option A, parenchyma. Option B, collenchyma. Option C, meristematic. Option D, xylem. Correct answer is option C, meristematic. Next question. Tissues present around the edges in lateral manner and giving rise to growth in the girth of the stem is called dash. பக்கவாட்டு விளிம்புகளை சுற்றி இருக்கும் திசுக்கள் தண்டு சுற்றளவு வளர்ச்சியை உருவாக்கும் விதம் dash என அழைக்கப்படுகிறது. Option A, lateral meristematic tissue. Option B, cambium. Option C, apical meristematic tissue. Option D, vertical meristematic tissue. Correct answer is lateral meristematic tissue. Next question. Which of the following tissues circulates dissolved water and salt from the roots? பின்வரும் எந்த திசுக்கள் வேர்களில் இருந்து கரைந்த உப்பு மற்றும் நீரை கடத்துகிறது? Option A, ground tissue. Option B, xylem. Option C, phloem. Option D, cambium. Correct answer is option B, xylem. Next question. Cells of dash tissues make division to form
different types of permanent tissue. Dash tissue dash செல்கள் செல் பிரிதல் மூலம் பல்வேறு வகையான நிரந்தர திசுக்களை உருவாக்குகின்றன. ஆப்ஷன் ஏ கோலன்ஹைமா, ஆப்ஷன் பி பேரன்ஹைமா, ஆப்ஷன் சி மெரிஸ்டம், ஆப்ஷன் டி ஸ்க்லீரன்ஹைமா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெரிஸ்டம். Next question. The cells of colonhyma tissue becomes thicker at the corner than dash. colonhyma திசு செல்கள் டேஷை விட மூலைகளில் தடிமனாக இருக்கும். ஆப்ஷன் ஏ pectin and chitin, ஆப்ஷன் பி suberin and cellulose, ஆப்ஷன் சி cellulose and pectin, ஆப்ஷன் டி lignin and cutin. Correct answer option C cellulose and pectin. Next question. Which tissue is found in the root tip or shoot tip? வேர்முனை அல்லது தளிர் முனைகளில் காணப்படும் திசு எது? ஆப்ஷன் ஏ C2, ஆப்ஷன் பி ஸ்க்லீரன்ஹைமா, ஆப்ஷன் சி phloem tissue, ஆப்ஷன் டி மெரிஸ்டம். Correct answer is option D meristem tissue. Next question. The girth of the root and stem rings increase due to dash. வேர் மற்றும் தண்டு வளையங்களின் சுற்றளவு dash காரணமாக அதிகரிக்கிறது. ஆப்ஷன் ஏ பேரன்ஹைமா, ஆப்ஷன் பி lateral meristem, ஆப்ஷன் சி intercalary meristem, ஆப்ஷன் டி apical meristem. Correct answer is option A. Sorry, correct answer is option B lateral meristem. Next question. What causes the stem or root circle of a plant to grow? ஒரு தாவரத்தின் வேர் மற்றும் தண்டு வளர என்ன காரணம்? ஆப்ஷன் ஏ lateral meristem, ஆப்ஷன் பி intercalary meristem, ஆப்ஷன் சி extra meristem, ஆப்ஷன் டி apical meristem. Correct answer is option A lateral meristem. Next question. The stem or root increases due to dash. வேர் மற்றும் தண்டு வளையங்களின் சுற்றளவு dash காரணமாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ கேலரி மெரிஸ்டம், ஆப்ஷன் பி lateral meristem, ஆப்ஷன் சி apical meristem, ஆப்ஷன் டி intercalary meristem. Correct answer is option D intercalary meristem. Next question. The apical meristem is found at the apex of the dash. நுனி ஆக்கு திசு உச்சியில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ stem and roots, ஆப்ஷன் பி branch and roots, ஆப்ஷன் சி leaf and root, ஆப்ஷன் டி root. Correct answer is option A stem and roots. Next question. Primary growth in plant occurs by dash. A vertical meristem, B lateral meristem, C intercalary meristem, D apical meristem. Option A, B, C and D, option B, C and D, option C, B, C and D, option D, A, B and D. Correct answer is option B, C and D. Next question. Areolar tissue fills dash space of organ, support dash organ and repairs tissue. Option A inside internal, option B outside external, option C outside internal, option D inside internal. Correct answer is option A inside internal. Question number 34. In which of the following tissues cell are alive, elongated and irregular at the corners? Option A parenchyma, option B sclerenchyma, option C parenchyma, option D florenchyma. Correct answer is option D collenchyma. Question number 35. Which of the following plant tissues are capable of cell division? Option A parenchyma, option B xylem, option C meristem, option D sclerenchyma. Correct answer is option C meristem.
Question number 36. Which of the following permanent tissues are dead? Option A parenchyma, option B chlorenchyma, option C sclerenchyma, option D parenchyma. Correct option is option C sclerenchyma. Next question. Dash cells are dead. Option A parenchyma, option B sclerenchyma, option C chlorenchyma, option D parenchyma. Correct answer is option B sclerenchyma. Question number 38. Dash plant tissue does not bear living protoplasm at maturity. Options A bronchiole, B vertebral tissue, C sclerenchyma, D chlorenchyma. Correct answer is option C sclerenchyma. Next question. Dash tissues is composed of dead cells. Option A sclerenchyma, option B parenchyma, option C chlorenchyma, option D parenchyma. Correct answer is option A sclerenchyma. Next question. Which of the following is not a simple permanent tissue? A xylem, B parenchyma, C sclerenchyma, D chlorenchyma. Correct answer is option A xylem. Next question. Intercalary meristem is found at the A at the growing tip of stems, B at the growing tip of roots, C at the base of the leaves, D at the growing tip of leaves. Correct answer is option C. Question number 42. Meristematic tissue takes up a specific role and lost their ability to divide and then form a dash. Option A permanent tissue, option B companion cells, option C tube cells, option D RBC. Correct option is option A permanent tissues. இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.